இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் திறமைகள் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் திறமைகள் இருக்கணும்? இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தமிழ்நாட்டில் நீதிபதிகள் நியமனம் வெளிப்படையாக நடக்குதா, இல்லை அங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயே இருக்கு? இங்கே தமிழ்நாட்டில் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் எப்படி நடக்குது? நீதித்துறையில் இப்படிலாம் நடக்கும்போது மக்களுக்கு எப்படி சட்டத்து மேலேயும் நீதித்துறை மேலேயும் நம்பிக்கை வரும்? ஆளுங்கட்சியை சேர்ந்த விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாக இருந்தாலும் நினைக்கிறேன். அவங்கள கொலிஜியம் பரிந்துரைக்கிறாங்க, அவங்கள நியமனம் பண்ணிட்டாங்கல்ல, அது இப்படி இப்போ உண்மையிலேயே ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும் நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்குதா? இன்றைக்கி நமக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸு அப்படின்னா அதிகபட்ச வாய்ப்பாக சுப்ரீம் கோர்ட் வரை கூட போகிறதுக்கு நமக்கு உரிமையும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்படி சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம கேஸை விசாரிக்கிற நீதிபதிகள் நமக்கானவங்களா இருக்காங்களா அப்படின்னா அங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான் வருது. ஏன்னா சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கிற நீதிபதிகள் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதி அமைப்பை சேர்ந்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு, பெரிய வைரலாக போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது சட்டத்திலையும் நீதித்துறையிலையும் மக்களுக்கு நம்பிக்கை வர்றதுக்கு அதில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொண்டு வரலாம், அந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் எப்படி நியமிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு ஹரிபரந்தாமன் சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். இப்போ ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் திறமைகள் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள் திறமைகள் இருக்கணும்? சார், ரெண்டு பிரச்சனை. ஒன்று, உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஆகிறது ரெண்டு விதமாக ஆகிறாங்க. ஒன்று, உயர் நீதிமன்றத்தில் வழக்குரைஞராக இருக்கக்கூடியவர்கள் ஆகிறாங்க. எத்தனை வருஷம்? 10 ஆண்டு வழக்குரைஞராக பணிபுரிந்தவர்கள் ஆகலாம். இப்போ மாவட்டங்கள்ல இருந்து எடுக்கிறதோட பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. 10 ஆண்டு வழக்குரை பொதுவாக உயர் நீதிமன்றத்தில் இருக்கவங்க தான் ஆகிறாங்க. ரெண்டு, மாவட்ட நீதிபதிகளாக இருப்பவர்கள் அதுல அநேகமாக பணிமூப்பின் அடிப்படையில் அவர்கள் ஆகிறாங்க. 75 போஸ்ட் தமிழ்நாட்டுக்கு சாங்ஷன் சார். 50 வழக்குரைஞராக நியமிக்கப்படுவார்கள். 25 பேர் மாவட்ட நீதிபதிகளாக நியமிக்கப்படுவார்கள். உயர் நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் அங்க நாங்க நியமிக்கிறது பொதுவாக இருக்கும். வழக்குரைஞர்களை நியமிப்பதும் உண்டு. உச்ச நீதிமன்றத்துல பிராக்டிஸ் பண்ற கூடியவர்களை என்ன கேட்டா வழக்குரைஞர்கள் ஜூரிஸ்டும்பாங்க. சட்ட ஞானம் உள்ளவர்கள், சட்டத்துல கரை தேர்ந்தவர்கள், அதான் ஜூரிஸ்ட்ன்றது ஆங்கிலத்துல வார்த்தை. அப்படி இருக்கக்கூடியவங்களை நியமிக்கலாம். மிக குறைந்த எண்ணிக்கையில அந்த 75 ஆண்டுல நியமிக்கப்பட்டிருக்கு சார். இப்போ உயர் சாதி வகுப்பை சேர்ந்தவங்க தான் அதிகமா நீதிபதியில இருக்காங்க, அது எப்படி அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஹைகோர்ட் ஜட்ஜஸையும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க? ஏதோ கொலிஜியம்லாம் சொல்றாங்களா, அதெல்லாம் என்ன ப்ராசஸ் சார்? உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நியமிக்கிறது அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நியமிக்கிறாங்க. அதான் மற்ற கீழமை நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அரசமைப்பு சட்டமே இந்த நீதிபதிகளை பற்றியும் இவர்களுடைய நியமனம் பற்றியும் பொதுவாக சொல்லுகிறது, சொல்லுது. இங்க ஒரு உயர் நீதிமன்றம்னா அந்த உயர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி பரிந்துரை செய்வார். அப்ப பரிந்துரை செய்யும் போது அவர் மாநில அரசையும் ஒன்றிய அரசையும் கணக்கில் எடுத்துப்பார். அவங்க சொல்ற வேற எடுத்துப்பார். இது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மை. அரசமைப்பு சட்டத்தில் இல்ல, இது நடைமுறையில் இருக்கிற கோர்ட்ட தீர்ப்புல அங்கீகரிக்கும். அதன் அடிப்படையில உச்ச நீதிமன்றத்துக்கும் நாங்க தலைமை நீதிபதிக்கு போய் இறுதியாக அரசு நியமனம் பண்ணும். ஒன்றிய அரசு நியமனம் பண்ணும். ஒன்றிய அரசு, அதாவது பிரசிடென்ட் நியமனம் பண்றதா இருக்கும். ஆனால் நியமனம் பண்றது ஒன்றிய அரசு. நீங்க பிரசிடென்ட் வரதெல்லாம் ஒன்றிய அரசுன்னு வச்சுக்கலாம். பிரதம மந்திரி அலுவலகத்துல கிளியராக நியமனம் நடக்காது. அவங்க சொன்னாதான் நடக்கும். இதுதான் வழக்கமாக நம்ம அரசமைப்பு சட்டம் அமலுக்கு 1950 26/1/1950 இந்த நடைமுறை தான் இருக்கு. அந்த கொலிஜியம் அமைப்பு எதன் அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் பண்றாங்க, அதோட ரகசியத்தன்மையை வெளிப்படையாக மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. அதாவது கொலிஜியம் அவர்களுடைய நேரடியாக வழக்குரைஞர்களுடைய அவங்களுக்கு கிடைக்கிற ஃபீட்பேக், அது மற்ற நீதிபதிகள் கூட அவங்க கலந்துக்கலாம். அல்ல அவங்களுக்கு மூத்த வழக்கறிஞர்கள் சொல்லலாம். அவங்க எப்படியோ தகவல்ல கேதர் பண்ணி அனுப்புறாங்க. அப்படி அனுப்பும் போது அனைத்து தரப்பு மக்களையும் உள்ளடக்கியதாக பிரதிநிதித்துவப்படுத்ததாக இருக்கணும்ன்றதா சார் நம்ம கேட்கறது. அதான் அந்த எப்பவுமே அப்படிதான் சார். இப்ப இல்ல, 50ல இருந்தே அப்ப கொலிஜியம் இல்ல, சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்புவாரு. சீஃப் ஜஸ்டிஸ் அனுப்ப வானத்துல இருந்து யாரும் வரது இல்லை. இங்க சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு நீதிபதி நியமிக்கப்படுறாருன்னா இங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஒரு பேர் அனுப்புவாரு. அது டெல்லிக்கு போகும். அங்க உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பார்ப்பாரு. அது டெல்லிக்கு அரசாங்கத்துக்கு அனுப்புவார். அரசாங்கம் ஒத்துக்கிடையில ஐபி ரிப்போர்ட் போகும். இவங்க பேர்ல என்ன இருக்கா, பிரச்சனை இருக்கா, கிரிமினல் வழக்கு இருக்கா, வர குற்றச்சாட்டுகள் இருக்கா, அப்படின்லாம் அது பின்னணியை பத்தி குற்ற பின்னணியோ மற்ற பின்னணியெல்லாம் பார்த்து அந்த ரிப்போர்ட்டும் போகும். இதன் அடிப்படையில் நியமனம் நடைபெறும். இப்படி இருக்கும்போது 75 ஆண்டுகள்லயே இதான் நிலைமைன்னு சொல்றேன். அதாவது சரியான முறையில் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ட்டு அது இப்ப கூடுதலா இருக்கு அப்படின்றது இப்ப விவாதத்துக்கு இருப்பதும்
வரவேற்க வேண்டிய விஷயம். அதான் சார், இந்த கொலிஜியம் நியமனம் சம்மந்தமாக ஒரு அட்வொகேட் வந்து கேஸ் போட்டப்போ, அதாவது இந்த கொலிஜியம் நியமனம் வந்து எதன் அடிப்படை, எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிறீங்க, யார் யாரை நியமனம் பண்ணீங்க, இதை வந்து ரகசியமாக வச்சிருக்க பதிலாக பொதுமக்களோட பார்வைக்கு வைக்கலாம் அப்படிங்கும்போது சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை இது ரகசியம், இதை பொதுமக்களோட பார்வைக்கு வைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. எனக்கு என்ன தீர்ப்பு இல்லை சார். ஆனால் இப்போ எல்லாம் உச்சநீதிமன்ற கொலிஜியம் வெப்சைட்டில் போடுறாங்க சார். வெப்சைட்டில் போடுறாங்க இப்போல்லாம் சார். நமக்கு எப்படி தெரியும்? ஜான் சத்தியனை நியமிக்க வேண்டும் என்பதும் ஜான் சத்தியனுக்கு பின்னால் நியமிக்கப்பட்ட அவர்கள் தான் இருக்காங்க பாருங்கள். அவர் இன்று நியமித்தால் இப்போ வந்து 4 வருஷம் ஆகுது சார். அவருடைய சீனியாரிட்டி 4 வருஷத்துக்கு முன்னாடி போயிடும் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இப்பெல்லாம் வெப்சைட்ல போடுறாங்க. ஆமா, ஆனால் நீங்க எப்போ அதை நியமனத்தின் போது தான் போறது. யாரு இங்கிருந்து பரிந்துரைக்கப்படுறாங்கன்ற விவரம் யாருக்கும் தெரியாது. யாருக்கு? உயர் நீதிமன்ற நீதிபதிகள்லயே கொலிஜியன்றது தலைமை நீதிபதியும் அடுத்து இருக்கக்கூடிய 2 பேர் சார். இங்க இருக்கக்கூடிய 60 பேர் காரணம் 65 பேர் இல்ல, மீதி 60 பேருக்கு யாருக்குமே தெரியாது. அப்போ இந்த மாதிரி இல்லாத ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு முறை தான் எப்பவுமே இருக்கு. இப்போ இல்லை, என்னைக்குமே இப்படிதான் இருக்கு. இதுல வந்து நமக்கு அந்த வெளிப்படைத்தன்மை பற்றி எல்லாம் ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, அனைத்து மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக இது இல்லை. ஜனநாயகன்றது என்ன? எல்லாருக்கும் வாய்ப்பு தரணும். இது ஒரு மிகப்பெரிய சமூகத்தினுடைய ஒரு பகுதியா இருக்கக்கூடியவர்கள் இவங்கெல்லாம் இல்லை அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. இதுல இந்த அரசாங்கம் வந்த ஒருபாடுதான் உயர் சாதிக்காரங்க இருக்காங்கன்னு சொன்னா தப்பு. 1950 இருந்தே இருக்காங்க. 50 இருந்தே இருக்காங்க. 1950 இருந்தே இருக்காங்க. எப்படி அவங்க மட்டும் அதிகமா வந்தாங்க? அதுக்கான அடிப்படையான காரணமாக நான் என்ன பாக்குறேன்னா, ஆரம்பத்துல கல்வி அறிவு பெற்றவர்களே வந்து அதில் பிரச்சனை இருக்கும். ஒரு பட்டியலினத்தவர்கள், பழங்குடியினர், இல்ல பிற்படுத்தப்பட்டவர்கள் கூட பல மாநிலங்கள்ல படிச்சிருப்பாங்களா, நம்ம மாநிலங்கள் உட்படவே கூட 1950 இருப்பாங்களான்றது கேள்விக்குறியாக நான் பார்க்கிறேன். இருக்க மாட்டாங்க. அதை விட முக்கியமானது என்ன நான் பார்க்கிறேன்னா, உச்ச நீதிமன்றம் வந்து பல தீர்ப்புகள் சொல்லும் போது உயர் பதவிகளுக்கு வந்து இடஒதுக்கீடு பொருந்தாதுன்னு சொல்றாங்க சார். அது வந்து அந்த தீர்ப்பு வந்து சரியில்லைன்னு என் கருத்து. ஏன்னா அரசமைப்பு சட்டத்துல அரசினுடைய அனைத்து பதவிகளுக்கும் வேலைகளுக்கும் தான் சொல்லியிருக்கு. அதுல இவங்க ஒரு தீர்ப்பை சொல்றாங்கன்னாலே அதுக்கான இப்போ அதுல வந்து அதுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். உயர் சாதிக்காரர்களே மிக அதிகமாக இருக்கிறதுனால இப்படி ஒரு தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். அதான் காரல் மார்க்ஸ் சொல்றாரு, இங்க பெரியாரும் சொல்றாரு, இல்ல அம்பேத்கரும் சொல்றதாக நான் கருதுகிறேன். அதுக்காக EMS நம்பூதிரிபாடு தண்டிக்கப்பட்டார். எந்த அமைப்புக்குமே அது ஒரு எந்த விதமான இன்ஃப்ளூயன்ஸுக்கும் இல்லாம இயங்குதுன்னு சொல்ல முடியும். எனக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதா? நான் வந்து இந்த நீதிபதியா நியமிக்கிற 54வது வயசு வரைக்கும் எனக்கு ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்தை வந்து அப்படியே அகற்றி வச்சுட்டு போக முடியுமா? அகற்றி வச்சிட முடியாது. எனவே இதுதான் அடிப்படையான காரணமாக பார்க்கிறேன். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. ரீசெண்டா கவுஹாத்தி கோர்ட்ல வந்து பழங்குடியினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து நீதிபதியா நியமிக்கப்படுறாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில இருந்தே OBC வகுப்பை சேர்ந்த நீதிபதி மகாதேவன் அவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு நீதிபதியா போகிறாரு. இப்போ இதுவும் நடக்க தானே செய்யுது. இப்போ உச்ச நீதிமன்றத்துல எத்தனை பேர் பழங்குடியினத்தவங்க இது வரைக்கும் நியமிக்கப்பட்டிருக்காங்க 75 ஆண்டுகள்ல? சார், பழங்குடியினத்தவர்கள் 10% மேல இந்தியாவில் இருக்காங்க. 10% என்ன? கிட்டத்தட்ட 14 கோடி பேர் இருக்காங்க. ஆமா, 14 கோடி பேர்ல இதுவரையில் நான் நினைக்கிறேன் ஒருவர் தான் நியமிக்கப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. கவுஹாத்தியில் ஒருத்தர் சொல்லாதீங்க, மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1% தான் பழங்குடியினர். இப்ப சில பேர் சத்தீஸ்கர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க மிக கணிசமா இருப்பாங்க. அதே மாதிரி ஜார்க்கண்ட்ல இருப்பாங்க. அது மாதிரி எங்க வந்து பழங்குடியினர் அதிகமா இருக்காங்களோ அங்க வந்து எவ்வளவு பேர் அவங்க இருக்காங்க, அவங்களுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றாப்பாடு இருக்கா அப்படின்றது பாருங்க. அவங்க வந்து யாருமே நியமிக்கப்படல அப்படின்லாம் இப்ப குற்றம் அப்படி அல்ல. அவங்களுக்கு எண்ணிக்கைக்கு ஏற்றாப்பாடு இல்லைன்னு சொல்லி ஒண்ணு. அதே மாதிரி இது வரைக்கும் கவுஹாத்தியில எத்தனை பழங்குடியினர் நியமிக்கப்பட்டிருக்காங்க அந்த டேட்டா தான் சொல்லலாம். இப்ப ஒரு ஆள் நியமிச்சுட்டு இந்த பாருங்க 75 நாள்ல இவர் தான் முதல் நியமனம்னு வச்சுங்களேன். அப்ப எப்படி சொல்லுவீங்க? இப்ப தமிழ்நாட்டிலேயே நான் பல முறையில் சொல்லிங்க, இப்போ ஒரு யாதவ கம்யூனிட்டிலேயே முதல்ல யாதவர்பாங்க, வட தமிழ்நாட்டில் இடையர்கள்பாங்க, ஒரு சில இடங்கள்ல கோணார்கள்பாங்க. அவங்க இப்பதான் சமீபத்தில் நியமிச்சாங்க. வந்து இப்போ இருக்காரு, அது அவர் அப்படி நியமிக்கிறதுக்கு ஒரு 70 ஆண்டு ஆகுது. அப்போ இப்ப இருக்காரு அப்படின்னா அப்படி இத்தனை வருஷமா இல்லையன்றதை கேட்கும். ஏன்னா அனைத்து பிரிவினருக்கும் இதெல்லாம் பிரதிநிதித்துவம் தரணும். ஏன்னா உயர் பதவிகளுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்றது, இடஒதுக்கீடு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். முதல்ல உச்ச நீதிமன்றத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து மகாதேவன் மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில இருந்து இப்ப சுந்தரேஷ் போயிருக்காரு, அவரும் பின்னங்கிய வகுப்பு தான். 2 பேர் போயிருக்காங்க. அப்படி பின்னங்கிய வகுப்பு மேல ஸ்டேட்ல ஏன் போகல? அதான் நான் கேள்வி கேட்கிறேன். ஆமா, இங்கேயே தமிழ்நாட்டுல இருந்து ஏன் எம்பிஸ் இருந்து யாருமே போகல? ஏன் போகல? நான் என்ன கேள்வி கேட்டிருந்தேன்னா, நான் அந்த ஏற்கனவே இந்தியாவிலேயே யாதவ் இருக்காங்களே, முலாயம் சிங் யாதவ், அங்கெல்லாம் மிக பெரும் எண்ணிக்கையில் இருக்காங்க. உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்ல லல்லு பிரசாத் யாதவ்,
அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுது. ஆனா ஒரு யாதவ் ஏன் உச்ச நீதிமன்றத்துக்கு போகல? இப்ப பினராயி விஜயன் அவங்க வந்து ஏழவா. அதுக்கு முன்னாடி அச்சுதானந்தன் என்ன இருக்காரு, அச்சுதானந்தன் அவர் சீஃப் மினிஸ்டர் இருந்தார், அவரும் ஈழவா. அது காங்கிரஸ் பீரியட்ல பல ஈழவா அங்க சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க. ஆனா இவருக்கு ஒரு ஈழவா, அவங்க கிட்டத்தட்ட 23% இருக்காங்க கேரளா மக்கள் தொகையில. ஆனா இவருக்கு ஒருத்தர் கூட ஏன் சுப்ரீம் கோர்ட் போகல? இது வரைக்கும் 18 நீதிபதிகள் 75 ஆண்டுகள்ல நியமிக்கப்பட்டிருக்காங்க உச்ச நீதிமன்றத்தில் கேரளாவில். 18 நீதிபதிகள், அதுல ஒருவர் கூட ஏன் ஈழவா இல்லை? இதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கேள்வியாக நம்ம முன்னால் வைக்கிறோம். இதை எப்படி சரி பண்றதுன்னு தான் உச்ச நீதிமன்றம் போறது. அதான் சார், நம்ம இப்போ சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதிகள் நியமனத்தை பத்தி பேசிட்டோம். இப்போ நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தமிழ்நாட்டில் நீதிபதிகள் நியமனம் வெளிப்படையா நடக்குதா, இல்லை அங்க இருக்கிற மாதிரி தான் இங்கே எல்லா இடங்கள்லயும் நீதிபதிகள் நியமனம் ஒரே மாதிரி தான் நடக்குது. ஒரே மாதிரி தான் நடக்கிறதுக்கு இப்போ 1990 வரையில வேறு முறை, 90க்கு அப்புறம் கொலீஜியம் முறைன்ற ரெண்டுத்துக்கு அடிப்படையா ஒரு பெரிய வித்தியாசம். ஏன்னா அப்போதும் பட்டியல் எடுத்தவர் பழங்குடியினர், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், மைனாரிட்டிஸ் ஓரளவு இருந்தாங்க. மைனாரிட்டிஸ் கடந்த 10 ஆண்டுகளாக தான் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்ப இவர்களை வரைக்கும் பிரதிநிதித்துவம் உரிய அளவில் இல்லை, கிட்டத்தட்ட இல்லை. என்ன கேட்டா இது வரைக்கும் பட்டியல் இனத்தை சேர்ந்தவர்களே எடுத்துக்கிட்டா கூட ஒரு ஐ திங்க் 6 பேர் இது வரைக்கும் ஆயிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்க உச்ச நீதிமன்றத்தில் சார். ஆனால் இன்னைக்கு ஒரு உயர் சாதின்னு எடுத்துக்கிட்டா அவங்க இன்னைக்கு ஒரே நாள்ல எடுத்துக்கிட்டா கூட 6 பேர் இருப்பாங்க. 34 பேர்ல ஒரு 10 பேர் 12 பேர் இருப்பாங்க ஒரு 40%. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல ஷெட்யூல் காஸ்ட் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% இருக்கக்கூடிய ஒரு 25 கோடிக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 1950ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மொத்தம் 6 பேர் தான். அப்ப இதுதான் இந்த கேள்விக்கான விடைதான் ஏன் அப்படின்றதான் கேள்வி கேட்கறது. இதை எப்படி சரி செய்வது? இந்த நியமனம் ஏன் ஒரு வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கல? அதில் மக்கள் கிட்ட இந்த முறை வழக்கறிஞர் பற்றியில் அந்த கேள்வி எழப்படுது. நம்ம சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் நீதிபதிகள் நியமனத்தை பற்றிலாம் பேசிட்டோம். இங்கே தமிழ்நாட்டில் மாவட்ட நீதிபதிகள் நியமனம் எப்படி நடக்குது சார்? மாவட்ட நீதிபதிகள் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு ஆணையமும் உயர் நீதிமன்றமும் இணைந்து நடத்துறாங்க. தேர்வுகள் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூ பண்றதை ஜட்ஜும் பார்ட்டிசிபேட் பண்ணுவார். அதை இறுதியாக டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்ட் பண்ணும். அப்போ இதில் எந்தவித முறைகேடும் அப்புறம் அதை எதுவுமே பெரிய அளவில் வரல சார், பெரிய அளவில் வரல. அந்த லேந்த அரசு நான் திமுக அதிமுகன்றதுல எங்கேயும் இருக்கும், அதெல்லாம் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்காது. அப்போ நீதிமன்றத்துக்காக வரும். ஆனால் பெரிய அளவில் முறைகேடு அப்படின்ற அளவில் இல்லை. ரெண்டாவது அங்கே 69% ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுது, அது முக்கியமாச்சு. அது இங்கே அது வட இந்தியாவில் 69% ரிசர்வேஷன் மாவட்ட நீதிபதிகளுக்கு பல மாநிலங்களில் கடைபிடிக்கப்படுது. நான் சொல்றத நீங்க உயர் நீதிமன்றத்துக்கு இல்ல, உச்ச நீதிமன்றத்துக்கு இல்ல, மாவட்ட நீதிபதிகள் நியமனத்திலேயே சில மாநிலங்களில் ரிசர்வேஷன் கடைபிடிக்கப்படுறது. அதுவும் அங்க ரிசர்வேஷன் 69 கூட கிடையாது நம்ம ஊர் மாதிரி. இது சம்பந்தமா நடந்த ஒரு பேட்டியிலோட பிபிசி பேட்டியில கூட முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் அவர்கள் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, இது சம்பந்தமா அந்த நிருபர் கேள்வி கேட்கிறாரு. ஆனா அவர் பெண்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்குண்டான பதில சொல்லலை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிபிசி அந்த காணொலியை நான் கூட பார்த்தேன். அவர் கேட்கிறாரு, ஒரு குற்றச்சாட்டு அவர் வைக்கிறாரு. எங்க உச்ச நீதிமன்றத்தில் உயர் சாதியினர் தான் மிக அதிக அளவில் இருப்பதாக சொல்லப்படுகிறது, உங்களுக்கு பதில் என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு, இங்கே அது கூட உச்ச நீதிமன்றத்தை சொல்லல. ஏன்னா அவர் காலத்திலே 2 ஆண்டு இருந்தாரு, ஒரு பெண்கள் கூட அவர் நியமிக்கல உச்ச நீதிமன்றத்துக்கு. அவர் கீழமை நீதிமன்றத்துல பெண்கள் கூட இருக்காங்க. அது கூட எங்க இருக்காங்க? கீழமை நீதிமன்றத்துல கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் இருக்காங்க, மற்ற ஸ்டேட்ல கிடையாது. ஆண்களை விட கூடுதலாக கீழமை நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டிலும் கேரளாவிலையும் இருக்கிறது இப்ப லேட்டஸ்ட் ட்ரெண்ட். அது ஒரு பதில் சொல்றாரு. நான் கடைக்கு போய் அரிசி இருக்கான்னு கேட்டா பருப்பு இருக்குங்க அப்படின்ற இதுதான் அவர் கேட்டதுக்கு பதில் சொல்லல. அதனால அதை வெளிப்படையாகவே தெரியுது, அதுக்கு பதில் சொல்லல. அதுக்கான டேட்டா இன்னைக்கு இருக்குங்க. நான் சொல்லிட்டேன், இப்போ பட்டியல் எடுத்தவர்கள் இது வரைக்கும் 6 பேர் தான். இப்போ பேக்வேர்டை அந்த அளவு துல்லியம் என்னால் சொல்ல முடியல. கிட்டத்தட்ட அவங்களும் அவ்வளவுதான் இருப்பாங்க, 6 பேர் 10 இருப்பாங்க, அவ்வளவுதான். இது வரைக்கும் ஒட்டுமொத்தம் 15 பேர் இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா நான் வச்சிடலன்றாங்க. இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்பதால் நாங்க டேட்டா வச்சிடல அப்படின்றாங்க. இது எடுத்தா அதுவும் தெரியும். ஏன் இவங்க ஒவ்வொரு முறையும் நியமிக்கும் போது இதுல இந்த சாதியை சேர்ந்தவங்க இல்லைன்னு ஏன் சொல்லல? இப்ப சொல்லியிருக்கு பாராளுமன்ற கூடி இந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அந்த பாராளுமன்ற கூடு 31 பேர்கள் கொண்ட பாராளுமன்ற கூடு, 10 பேர் ராஜ்யசபை, 21 பேர் லோக்சபை. அந்த குழு நீதிமன்ற நியமனம் சம்பந்தமான அறிக்கையை விசாரணைக்கெல்லாம் பின்னாடி 7/8/2023 லோக்சபைக்கும் ராஜ்யசபைக்கும் அவர்கள்
சமர்ப்பிச்சிருக்காங்க. அதுல இதை பத்தி சொல்றாங்க. இனிமேல் அந்த சாதி விவரங்கள்லாம் சொல்லணும்ப்பா நீங்க, அப்பதான் தெரியும் யார் யார் போனாங்க யார் யார் வந்தாங்க விவரம் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2018 இருந்து 2023 வரையில் 601 காலி இடங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றங்கள்ல நிரப்பப்பட்டிருக்கு. 601ல 457 பேர் உயர் சாதிக்காரர்கள், ஒரு 80 பேர் பெண்கள் உயர் சாதி தான் இருப்பாங்க. அது பெண்களை விளக்கிடுறாங்க. அதையும் சேர்த்துக்கிட்டா என்ன, கிட்டத்தட்ட 550 பேர் உயர் சாதிக்காரர்கள், கிட்டத்தட்ட ஒரு 80% மேல உயர் சாதிக்காரர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அப்படின்றதுதான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நியமனத்தில் இருக்கிற தவறுதலா பாக்குறோம். ஏங்க இன்னைக்கு தேர்தலில் வரமாட்டாங்கல்ல, தேர்தலில் வரல, ஆனா ஆட்சி அதிகாரத்தை அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி புரோக்ராட்ல நிர்வாகத்துல அவங்க இருக்காங்க, நீதித்துறையில அவங்க இருக்காங்க. இது எல்லாரும் பகிர்ந்து கொடுக்கணும்ன்றதுதான் சமூக நீதி. யாரும் ஒண்ணுமே இல்லை நம்ம கேட்கறது. அவங்களை யாரும் விளக்கணும்னு யாரையுமே சொல்ல, எல்லா வகுப்பாருக்கும் பிரதித்துவம் தரணும். அது அப்படியே கூட அப்படியே கம்பார்ட்மெண்டா கூட கொடுக்கணும்னு சொல்லல. இன்னும் கூடுதலா இருந்தா கூட பரவாயில்ல, ரொம்ப அதிகமா இருக்கக்கூடாது. ஒரு 2% இருக்கான்னு வச்சுக்கீங்க, அவங்க ஒரு 5% பரவாயில்ல. 2% இருக்கவங்க 20% இருக்கக்கூடாது. நீதித்துறையில இப்படிலாம் நடக்கும்போது மக்களுக்கு எப்படி சட்டத்து மேலே நீதித்துறை மேலே நம்பிக்கை வரும்? இந்த கேள்வி சார், நீங்க ஒரு எல்லா இடங்கள்லயும் அதான், அதனால காவல்துறை மேல நம்பிக்கை வருதா? இல்ல. அதே மாதிரிதான் என்னுடைய கருத்து வந்து இப்படி குறை இருக்குன்னு சுட்டி காமிக்கிறாங்க. அது 1950 இருக்குன்னு நான் சொல்றேன். நான் அதனாலதான் அதை தெளிவுபடுத்துறேன். இப்ப இல்ல, அதாவது கொலிஜியத்துக்கு முன்னாடி இதுதான் நிலைமை, கொலிஜியத்துக்கு பின்னாடி இதான் நிலைமை. இல்ல கொலிஜியம் வந்து எந்தவித மாற்றத்தையும் பண்ணல. எமர்ஜென்சி காலத்துல நீதித்துறையில வந்து அரசு தலையிட்டது என்பதற்காக இந்த நியமனத்துல வந்து கூடுதலான அதிகாரத்தை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பெரிய விஷயம் இல்லை. என்ன கூடுதலான அதிகாரம் வந்தாலும் நடைமுறையா ஒன்றிய அரசு சொல்றதுதான் கிட்டத்தட்ட நடக்குது. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டிலேயே இப்ப சமீபத்துல ஒரு 3 பேர் இங்க இருக்கக்கூடிய கொலிஜியம் வந்து பரிந்துரைத்து, அந்த உச்ச நீதிமன்ற கொலிஜியமும் அதை பரிந்துரைத்து வரல அப்படின்ற தகவல் கசிக்கிறது. ஒன்று ஜான் சத்தியன், அவர் வந்து நான் தான் சொன்னேன் ஜான் தான் பிரச்சனைன்ட்டு, வெறும் சத்தியன் தான் கிடைக்கும்ட்டு. இன்னொன்னு நீலகண்டன், இன்னொன்னு ஹமீத் அப்படின்ற அது இது. அப்ப இது வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதுதான் இன்னைக்கு பேசு பொருளாக ஆகியிருப்பது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். குறைந்தபட்சம் ஒரு பேசு பொருளாக ஆகியிருக்கிறது. இது ஒரு நீதி பெறுவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக போகலாம். இது பாராளுமன்ற குழுவினுடைய அறிக்கை இருக்கிறது. ஆனா அதே காலகட்டத்தில் ஆளுங்கட்சியை சேர்ந்த விக்டோரியா கௌரி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நீதிபதியாகவும் இருந்தாலும் நினைக்கிறேன், அவங்கள வந்து கொலிஜியம் வந்து பரிந்துரைக்கிறாங்க, அவங்கள நியமனம் பண்ணிட்டாங்கல்ல, அது இப்படி அது என்ன சார் கேட்குறோம். அவங்கள வந்து ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை வந்து ஒன்றிய அரசு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை பண்றாங்க. ஆனா மாநில அரசு ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்களை ஏன் பண்ணலன்ற கேள்வி இப்ப எழுது. இப்ப நீலகண்டன் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர், அவர் கூட முகநூல்ல ஏதோ பிரதமர் எதிராக ஏதோ ஒரு கருத்து போட்டார் அப்படின்னு சொல்லி கூட. நீலகண்டன் ஜான் சத்தியன் அவர் எதுவும் போடல சார், ஷேர் பண்றாரு. அவருடைய கற்றெல்லாம் எழுதல சார். நீங்க ஷேர் பண்றீங்க இல்லையா, வாட்ஸ்அப்லயோ அல்லது முகநூல்ல ஷேர் பண்றீங்க, யாருடைய ஆர்டிக்கலோ ஒரு நல்லா இருக்குப்பா இதுன்னு அனுப்புறாங்கன்னு வச்சுங்க ஒரு விஷயத்தை பத்தி. அதுதானே தவிர ஒன்றும் இல்லை. இப்போ ஏன் இப்போ தமிழ்நாட்டில் இது விவாதிக்கப்படுது ஹாட்டானா சார், அதான் அடிப்படை. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு 65 பேர் கிட்டத்தட்ட, இல்லை 63 இருக்காங்க. அதில் சுமார் 40 பேர் வந்து வழக்குரைஞராக நியமிக்கப்பட்டவர்கள். மீதி பேர் மாவட்ட நீதிமன்றத்தில் சுமார் ஏறக்குறைய 42 43 இருக்கலாம். அதில் அந்த 40 பேர்ல உயர் சாதியை சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் 8 பேர் இப்ப இருக்காங்க. 2014 முன்னாடி அவங்க 2 பேர் 3 பேர் இருப்பாங்க. 4 பேரை ரீச் பண்றதே கஷ்டம். இன்னைக்கு சர்வசாதாரணம் 8 பேர் இருக்காங்க. 8 பேர் இருந்துட்டா சரி போச்சு, பரவாயில்ல. அதனால தான் சொல்றேன் 40ல் 8ன்னா 20%. அதோட இருந்தா பரவாயில்ல. இப்போ ஒரு 12 வேகன்சி இருக்கு ஆல்ரெடி. 63 12 75. அது இல்லாம இந்த ஆண்டு 2025ல பிரத்யேகமாக ஒரு 12-13 வேகன்சி வருது. அதாவது ஓய்வு பெறாங்க. நான் 2016ல ஓய்வு பெற்ற மாதிரி 2015ல கூடுதலாக ஓய்வு, வருஷத்துக்கு 2 பேர் 3 பேர் பதிலாக இந்த ஆண்டு 12 பேருக்கு மேல ஓய்வு பெறாங்க. அப்ப அந்த 12 இருக்கு. இந்த 12 இப்ப ஏற்கனவே இருக்க 12ல மாவட்ட நீதிபதிகள் போக அவங்க ஒரு 4 பேர் விட்டுருங்க, ஒரு 8 பேர் கொடுக்கும்போது 4 பேர் 5 பேர் ஏற்கனவே இருக்கக்கூடிய 8 பேர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் இப்ப நியமிக்கப்படுவதாக ஒரு பிரச்சனை தான் பூதாகரமாக வெடித்திருக்கிறது. விளங்குதுங்களா? இதான் இன்னைக்கு தெளிவா சொல்ல வேண்டியது. அவங்க போடக்கூடாதுன்னு சொல்ல, அதிலே ஒரு உத்தரவு போட்டதான் அதிகம். எனக்கு கேட்ட 8 1 9 ஆகுறாங்க இல்லையா, 2 போட்டா கூட 10 ஆகுறாங்க. இப்போ 8 5 13 ஆகுறாங்கன்றதுதான். 13 எவ்வளவுல 50ல 13, 50ல 13, 25% மேல. அது சரியில்லை இல்லையா? இதுதான் இன்னைக்கு வார்த்தை. நான் மீண்டும் அதை உங்களை வலியுறுத்தி சொல்கிறேன். 2% சொல்ல 5% இருக்கலாம், 6% இருக்கலாம்.
20-25% என்பது சரியில்லை. எந்த சமூகத்தை கொடுத்தாலுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலையும் எந்த சமூகத்தை கொடுத்தாலும் எம்ஜிஆர் காலத்துல இது நடந்திருக்கு. எம்ஜிஆர் காலத்துல அப்ப தலைமை நீதிபதியா இருந்தவர் ஒரு 6 பேரை வந்து பரிந்துரைக்கிறார். சந்துருக்கர் மகாராஷ்டிராவில் இருந்து இருக்கக்கூடியவர். அந்த 6 பேரும் பிராமணர்கள். அப்போ எம்ஜிஆர் அதை ஆட்சேபிக்கிறார். இது சாயில் சைக்காலஜின்றாரு. இந்த மண்ணுக்கு ஒப்புக்கொள்ளாத பிரச்சனை இது எம்ஜிஆர் சொல்றாரு. எம்ஜிஆர் சொல்லி அது போராட்டம், திராவிடர் கழகத்துல போராட்டம் எல்லாம் நடத்தி கடைசியா அந்த லிஸ்டே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அது ஒரு ஆள் 2 ஆள் போட்டுருந்தா வந்திருப்பாங்க. அது உண்மையில சிறப்பானவர்கள் அதுல உண்டு. என்ன கேட்டா கே.இ. வரதன் என்ற ஒரு மாவட்ட நீதிபதியை தொழிலாளிகள்லாம் நாங்கள்லாம் அவர் தான் இருக்கணும்னு சொல்லி டெக்ஸ்டைல்ல இருக்கக்கூடிய 3 லட்சம் தொழிலாளிகளுக்கு ஒரு நீதிபதியாக நாங்கள் அவரை நியமிச்சோம். அவருக்கான வாய்ப்பெல்லாம் போனதாக நான் கருதுகிறேன். எனவே இப்ப இருக்கு இதுல இன்னொரு இதை என்ன பதிவு பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஓரளவு அந்த பாத்தீங்கன்னா எல்லா சமூகத்துக்கும் கிட்டத்தட்ட இருக்கு. இப்ப கூட இன்னும் பல சமூகங்கள் இன்னும் வரல. நான் சொன்னேன் டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டின்றாங்க பாருங்க, டிஎன்சி இருக்கு. அவங்க வந்து சீர்மரபினர். அவங்க 1989 கருணாநிதி சீர்மரபினர்ன்றதை மோஸ்ட் பேக்வர்ட்ல சேர்க்கிறாரு. 89 அப்புறம் நான் டேட்டா எடுத்தீங்கன்னா சீர்மரபினர்ல யாரும் வரல. அப்போ அதே மாதிரி உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு வரலாம், அப்படியே உச்சநீதிமன்றம் போவாங்க. வன்னியர்களே கூட உச்சநீதிமன்றத்துக்கு போகல இது வரையில. அப்போ இதே மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் தான் விவாதிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். அப்போ இன்னொரு தகவல் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரையில இப்போ ஓரளவுக்கு சீர்மரபினர் இல்ல, கணக்கு புள்ள கம்யூனிட்டில இருந்து இல்ல, அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரி பொற்கொள்ளர் அந்த கம்யூனிட்டில இருந்து இந்த மாதிரி ஆய்வு பண்ணா நிறைய கிடைக்கலாம். நான் அதுக்கிட்ட நான் ஆய்வு பண்ணல. அது செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு, யார் பரிந்துரைக்கிறாங்களோ அவங்களுக்கு அதை செஞ்சு அதை செய்யணும். ஒரே ஒரு தகவல் மட்டும் பதிவு பண்ணி இதை முடிக்கலாம். கேட்டா என்னன்னா, எனக்கு அனுபவத்தில் நாங்கள் வந்து ஆல் இந்தியாவில் ஒரு ஜுடிஷியல் அகாடமிட்டு போபாலில் இருக்கு, மத்திய பிரதேசத்தில் மத்திய இடத்துல. அங்கே வந்து ஒவ்வொரு உயர்நீதிமன்றத்துலேருந்து வருவாங்க. அப்போ வந்து பாட்னாவிலேருந்து நான் பணியில் இருந்தப்போ 2010-11ஆம் ஆண்டா இருக்கும். பாட்னா உயர்நீதிமன்றமும் சென்னை உயர்நீதிமன்றம் மாதிரி ஒரு பெரிய உயர்நீதிமன்றம். வடகிழக்கு இருக்க மாதிரி மணிப்பூர்ல 4 பேர் தான் இருக்காங்க மொத்தமே எடுத்துக்கிட்டீங்கன்னா. இல்லை நாகாலாந்துன்னா 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கங்கே உயர்நீதிமன்றங்கள்லாம் 4 பேர் 5 பேர் இருக்காங்க. திரிபுரானா ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் மேகாலயாவில் அதே மாதிரி 4 பேர் இருப்பாங்க. ஆனால் பாட்னா உயர்நீதிமன்றம் பெரிய உயர்நீதிமன்றம், கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு அளவுக்கு இருக்கும். அங்கேருந்து மண்டலுடைய பேரன் வந்திருந்தார். அவர் அங்கே சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமான விவாதத்தெல்லாம் அவர் எங்களோட சென்னையிலேருந்து போனேன், எங்களோட நட்பாக இருந்தார். அப்போ அவர் சொன்ன தகவல், அவர் ஒருவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டி. நோ எஸ்சி நோ எஸ்டி, அங்கே எஸ்டி நிறைய பேர் உண்டு. அதனால இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக நான் முன்னாடி விவாதத்துக்காக மக்கள்கிட்ட விவாதிக்கிறதுக்காக இதை முன்வைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் இருக்குது சார். நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்குதா இல்லையா, சுதந்திரமாக செயல்படுதா இல்லையா? ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அந்த பிபிசி பேட்டியில் கூட வந்து அந்த நிருபர் வந்து சந்திரசூட் அவர்களை பார்த்து கேட்டிருப்பார். என்னென்னா, நீங்கள் பிரதமர் மோடி கூட சேர்ந்து இது பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அப்போ அதுக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கா, அரசியல் தலையீடு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு. இப்போ உண்மையிலேயே ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், நீதித்துறையில் அரசியல் தலையீடு இருக்குதா? நேரடியாக ஒரு பதிலாக இதுக்கு சொல்ல முடியாது. அதாவது எப்போ 1950 இன்றைய வரைக்குமே அது ஒரு அரசாங்கம்னா அதனுடைய வேலையை அது காமிக்கும், அது பண்ணலாம். எனக்கு அந்த தலையீடு வந்ததில்லை. நீங்க இருந்த வரைக்கும் அந்த தலையீடு எனக்கு வந்ததில்லை. ஆனால் மீதி பேருக்கு வரலன்னு நான் சொல்ல முடியாது. அவங்கள தான் கேட்கணும். அவங்களுக்கு தெரியலாம் எப்போ இந்த ஆள்கிட்ட வேண்டான்ட்டு. அதுக்கு அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு அந்த சென்சிட்டிவான போர்ட்ஃபோலியோ தர மாட்டாங்க, இருந்தால் நான் மாற்றி விட்டுருவாங்க. இதே மாதிரி அதனால இதெல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்கள். நல்ல பதில் என்ன தெரியுங்களா? 2018 ஜனவரி மாதம் உச்ச நீதிமன்றத்தின் 4 நீதிபதிகள், அதாவது தலைமை நீதிபதிக்கு அடுத்த சீனியாரிட்டியில் இருக்கக்கூடிய 4 நீதிபதிகள் மீடியாவை சந்திச்சு இந்த குற்றச்சாட்டை சொன்னாங்க. அப்புறம் என்ன, அப்ப ஏன் நீங்க கேட்குறீங்க? அப்போ இது வந்து அப்பதான் வெளில வருது. இதுக்கு முன்னாடி மீடியா வரைக்கும் வந்தது இல்லை. 2018 அதிகமாக பொறுத்துட்டு வெளில வருது சார். இப்பவே ஏன் வெளில வருது? அதிகமாக பொறுத்து விட்டு கேட்கணும் 8 வரைக்கும் கூட பொறுத்துக்கிட்டு இருக்கான். இன்னும் போல 5 பேர் இப்போ அனுப்புற 8 பேர்லயே 10 பேர், 8 பேர்ல 5 பேர் ஒரு ஏற்கனவே 8 பேர் இருக்கக்கூடிய சமூகத்தை சேர்ந்த அவங்க தான் ஹையஸ்ட் நம்பர். நான் அதை சொல்ல விட்டுட்டேன். தமிழ்நாட்டில் யார் சார் மேஜர் கம்யூனிட்டி? என்னுடைய கருத்து 50% மேல இருக்கக்கூடியவங்க 3 கம்யூனிட்டி சேர்ந்தா 50% இருப்பாங்க. யாரு? 1 பட்டியல் எடுத்தவர், 2 வட தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய வன்னியர்கள், தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர். அந்த முக்குளத்தோர் நீ சொல்ற சீர்பரவினர் எல்லாரும் சேர்த்தா கூட 50-60% வரைக்கும் இருப்பாங்க. இவங்க எல்லாம் சேர்த்து 8 பேர் இல்ல,
ஆனா ஒரே சமூகத்துக்கு 2% இருக்கக்கூடியவங்க அவங்க 8 பேர் இருக்காங்கன்றதா நீ விவாதமாகுது. 8 பேரை பத்தி கவலை இல்லை, இன்னும் கூட்டும் போது யோசிச்சு கூட்டுங்கன்றோம். அது கூட வேண்டாம்னு கூட சொல்லல. ஒரு ஆளை கூட்டினா இங்க ஆட்சி அப்படியே வந்திருக்காது. 1க்கு 5 பேரை போட்டா இப்ப நீங்க ஏற்கனவே 8 பேர் இருக்கும்போது நான் சொல்றேன், இந்த 3 பிரதான பெரிய சமூகங்கள்ல இருந்து எப்படி கேரளாவில் ஈழவாலேருந்து பெரிய அளவுக்கு இது வரைக்கும் ரெப்ரசன்டேஷன் சுப்ரீம் கோர்ட்ல இல்லைன்ற மாதிரி தமிழ்நாட்டிலேயே 3 சமூகம் சேர்ந்து 8 பேர் தான். இவ்வளவு நேரம் வந்து நீதிபதிகள் நியமனத்தில் எப்படி நியமனம் பண்ணுறாங்க, அதில் என்ன முறையீடு நடக்குது, இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கும் எங்கள் நாட்டு மக்களுக்கும் ஒரு தெளிவான ஒரு சட்ட விழிப்புணர்வு, நீதித்துறை சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். இந்த நீதிபதிகள் நியமனம் சம்பந்தமாக, சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் சம்பந்தமாக என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோக்குள்ள அதை பற்றி நாங்கள் கிளியர் பண்ணுறோம். நன்றி. மக்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக தான் கோர்ட்டும் போலீஸும் இருக்கு. ஆனா அதை மதிக்க வேண்டிய மக்களே அந்த படிவாசல மிதிக்க பயப்படுறாங்க.